அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனல்ல எம்எஸ் வேர்ட்ல லிங்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்சர்ட்ல லிங்க், ஹைப்பர் லிங்க், புக் மார்க், கிராஸ் ரெஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தென் ஆல் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் ஷார்ட்கட் கீஸ் சொல்லும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் வேர்டில். இந்த வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெனுஸ் இருக்கும் இல்லையா, ஹோம், இன்சர்ட், டிசைன், இந்த ரிபன்ஸில் நான் இன்சர்ட்டில் என்னென்னா இப்போ இந்த லிங்க்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க். இந்த ஹைப்பர் லிங்க் எதுக்காக அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டோ ஆர்டிக்கலோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் வந்து எனக்கு வேற ஒரு டாக்குமெண்ட் வந்து இதோட ரெஃபரன்ஸ் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற பட்சத்தில், இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு டேபிள்னால் என்னன்னு தெரியல. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இம்போர்ட்னா எனக்கு இந்த ஃபைல் வந்து எனக்கு லிங்க் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த வேர்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். என்னோட கர்சர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட், அதாவது ரீசெண்டாக நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வந்து அதாவது இந்த இம்போர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் நான் டே 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டே 2 செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் மாறிடும், ஹைப்பர் லிங்க் வந்துடும். ஸோ நீங்கள் எப்போ வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் இங்கே கர்சர் எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வேர்டு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது நாட் ஒன்லி ஃபார் வேர்டு மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃபார்ம்ஸ்னு வந்துருப்பாருங்க. ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணது இந்த டே 2 அப்படின்றதான் கனெக்ட் பண்ணேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து இங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ டேபிளே செலக்ட் பண்ணிக்கிறேன். டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீஸும் இருக்குது. கண்ட்ரோல் ப்ளஸ் கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க். இதே ஹைப்பர் லிங்க்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்கள், இல்லை கரண்ட் ஃபோல்டரில் லிங்க் பண்ணணுமா, இல்லை ப்ரௌசர் பேஜ் லிங்க் பண்ணணுமா, இல்லை ரீசன்ட் ஃபைல்ஸ் ஏதாவது லிங்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆன் வெப்சைட், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறது பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட். இல்லை நான் இந்த டாக்குமெண்ட்லேயே எனக்கு ஒரு சில ஹெட்டிங்ஸ் இருக்குது, நான் அதை லிங்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஹெட்டிங்ஸில் ஏதாவது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ அப்படின்னா புதுசாக ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட் இமெயில்னா இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் யூஸ்வலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புக் மார்க்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ புக் மார்க் நீங்கள் ஆட் பண்ணிட்டு கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, எக்ஸிஸ்டிங்கில் நான் இப்போ நான் லிங்க் பண்ணிட்டேன். எக்ஸிஸ்டிங்கில் நான் இப்போது ஏதாவது ஒரு ஃபோல்டர் போயிட்டு அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஒரு வேர்ட் ஃபைல் எடுத்து என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் எம்எஸ் வேர்ட் கிளாஸ் 1ன்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் எப்போல்லாம் நான் டேபிள் பார்க்குறேனோ அப்போல்லாம் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த எம்எஸ் வேர்டோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் லிங்க். ஓகேங்களா. ஸோ இதில் லிங்க்கில் ஹைப்பர் லிங்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் மார்க். ஆக்சுவலி இந்த புக் மார்க் இந்த சென்ஸ் ஒரு கோ டு மாதிரி. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக கோ டுன்ற ஆப்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேர்டோட அந்த வீடியோ. இந்த கோ டுவில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கோ, இல்லை ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கோ, இல்லை ஒரு பேராகிராஃப்லேருந்து இன்னொரு பேராகிராஃப்க்கும் வந்து நம்ம ஜம்ப் பண்ணிக்கிறது தான் கோட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20th பேஜில் இருக்கேன். எனக்கு அட் அ டைமில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கோ டு அப்படின்னு கொடுத்தோம்னா கோ டு ஓப்பன் ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு இதில் பேஜ் நம்பர் கொடுத்துட்டு நம்ம கொடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதே சேம் டைம் புக் மார்க்கில் என்னென்னா இப்போ நான் புக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இதில் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் புதுசாக நான் ஒன்று ஆட் பண்ணுற பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் வேறு ஒரு பேஜுக்கு போயிடுறேன். ஓகே, இப்போ இங்கே டேபிள் விசார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேபிள் விசார்ட்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே புக் மார்க்கை கிளிக் பண்ணுறேன். புக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நேம், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேமில் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. இதில் நான் ஆடுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேர்ட்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ, ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வேர்ட்லாம் வந்து எனக்கு இந்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஆர்டிக்கலில் எனக்கு
இந்த டாக்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா புக் மார்க்கில் போயிட்டு அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சடனாக வந்து ஒரு 150 பேஜ் 160 பேஜ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த புக் மார்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் புக் மார்க் கொடுக்குறேன், அகைன் நீங்கள் வந்து நான் அதுக்கு நேம் கொடுக்குறேன், ஆட் கொடுக்குறேன். இப்போ என்னால் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை புக் மார்க் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் புக் மார்க் போகிறேன், புக் மார்க்கில் பாருங்கள் இங்கே இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அதெல்லாம் இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ உடனே வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள் விசார்டுன்றதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கோட்டுன்னு கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் டேபிள் விசார்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இல்லை எனக்கு டாக்குமெண்ட்ஸ் பற்றி இப்போ நான் படிக்கணும், நான் கோட்டு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இது இப்போ அந்த டாக்குமெண்ட் நம்ம செலக்ட் பண்ண பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளுக்கு அந்த கோட்டுன்ற கர்சர் போயிடும். ஸோ இந்த மாதிரி புக் மார்க்ன்றது கோட்டு யூஸ் பண்ணுறோம் என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் நம்பர்னா இப்போ 20வது பேஜ் 40வது, ஆனால் அந்த 40வது பேஜில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த புக் மார்க் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த டாக்குமெண்ட் என்ன இருக்குன்றது தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் புக் மார்க் போகிறேன், எனக்கு பேஜ் நம்பர்ஸாக இருந்தால் எனக்கு ஒன்றும் புரியாது. இது எக்ஸ்போர்ட்னா ஓகே, எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இல்லை ரிலேஷன்ஷிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ நான் அதை பார்க்கணுன்னா ஈஸியாக நான் அந்த இடத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் அங்கே மூவ் ஆக முடியும். ஸோ அதுதான் அந்த கோ டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ரெஃபரன்ஸ். ரொம்ப சிம்பிள். கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் புக் மார்க்கில் ஒரு இடத்துக்கு போயிருப்பேன். எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு பேராகிராஃபை முக்கியமான ஒரு பேராகிராஃப் இடத்துக்கு போய்ட்றேன். ஓகே, இப்போ இங்கே ஹைலைட் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்னு இருக்குது. இது நான் எப்போலாம் இந்த ஹைலைட்ஸ் பார்க்குறேனோ எனக்கு இது வந்து கிராஸ் ரெஃபரன்ஸில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் கிராஸ் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் புக் மார்க் இருக்குது, ஃபுட் நோட் இருக்குது, என் நோட், ஈக்குவேஷன், ஃபிகர். இந்த மாதிரி நீங்கள் எந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருந்தாலும் இப்போதைக்கு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த புக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லிஸ்டிங் கீழே ஓப்பன் ஆகிடும். புக் மார்க்கில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ இதே வந்து நீங்கள் ஈக்குவேஷன் ஏதாவதோ இல்லை ஃபிகரோ இல்லை வந்து என் நோட் ஃபுட் நோட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சென்டென்ஸ் எல்லாமே கீழே வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எப்போலாம் ஹைலைட் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் பார்க்குறேனோ அப்போ வந்து அதை ரிலேட் பண்ணணும். அப்போ ரிலேஷன்ஷிப் எனக்கு வரணும் அப்படின்னா நான் இங்கே இன்செர்ட் கொடுத்துட்றேன். எனக்கு ஒன்ஸ் நான் இன்செர்ட் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கர்சரை வச்சாலே ஹைலைட் ஸ்பெசிஃபிக்லாம் நான் எப்போ பார்க்குறோம் அப்போ ரிலேஷனை பற்றி நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ கண்ட்ரோல் கிளிக் கொடுத்துட்டீங்கனால பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி சேம் டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வந்து ஒரு கிராஸ் லெவலில் லிங்க் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நடுவில் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த வில்யூ ஷோன்னு இருக்கு இல்லையா, இங்கே கூட என்னால் வந்து ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துல அந்த கர்சர் எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ இது லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம எப்பப்பெல்லாம் இட் வில் ஷோன்னு பார்க்குறோமோ அப்போ இந்த டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்போ நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்ன்ற இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா. இது எல்லாமே ரிலேட்டட் தான். இந்த லிங்காக இருக்கட்டும், புக் மார்க்காக இருக்கட்டும், கிராஸ் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரிலேட்டட் தான். இது லிங்க் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க். ஸோ ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டை நம்ம லிங்க் பண்ணி நாட் ஓன்லி ஃபார் வேர்ட், இதை வந்து நீங்கள் எக்ஸலில் கூட பண்ணலாம். நான் போய் சொல்லியிருந்த மாதிரி இப்போ நான் இந்த லிங்க்கில் போயிட்டு இங்கே பாருங்கள் வேர்டு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றலாம் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸல் ஃபைலோ இல்லை இமேஜோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பவர் பாயிண்ட்டோ ஓப்பன் பண்ணாலும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேர்டு தான் பண்ணணும்னு மேண்டேட்டரி கிடையாது. புக் மார்க் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பேஜ் நம்பர் 20வது பேஜில் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் இதே ஒரு வேர்டு கொடுத்துருந்தா ஓகே இந்த பேராகிராஃப் தான் அங்கே இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க. கிராஸ் ரெஃபரன்ஸ்னால் இந்த கண்டென்ட் டாக்குமெண்ட்டில் நான் எப்போலாம் இந்த வேர்டை வந்து ரெஃபர் பண்ணுறனோ அப்போ சைடில் நீங்கள் இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த பேராகிராஃபை ரெஃபர் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே இன்டர் ரிலேட்டட் தான், இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ். இது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.